வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 2ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்க. இங்க ஒரு 4 பல்லுறுப்புக்கோவை இருக்கு. இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உள்ள புக்ல பார்த்தா மீப்பேவான்னு கொடுத்திருக்காங்க. பழைய புக்ல பார்த்தோம்னா மீப்போவான்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? அதாவது மீப்பெரு பொது வகுத்தியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இத போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, எக்ஸின் அடுக்கு ஏ பெருக்கல் எக்ஸின் அடுக்கு பின்னு இருந்துச்சுன்னா எக்ஸின் அடுக்கு ஏ பிளஸ் பின்னு எழுதணும். பாருங்க, அடிமான சமன்பாடு பெருக்கல் இருக்கு. அப்ப பெருக்கல் இருந்துச்சுன்னா நம்ம அடுக்குகளை மட்டும் கூட்டணும். அடிமானத்தை ஒரு தடவை எழுதிட்டு அடுக்குகளை கூட்டினா போதும். அதே மாதிரி எக்ஸின் அடுக்கு ஏ பை ஒய்யின் எக்ஸின் அடுக்கு பி அப்படின்னா பாருங்க, அடிமானம் சமமா இருக்கு, வகுத்தல் இருக்கு. அப்ப அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். இதான் என்னது, இந்த பல்லுறுப்புக்கோவையை பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இப்போ முதல் இது எடுத்துக்கலாமா? பாருங்க, முதல் இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. முதல் இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 3 எக்ஸின் அடுக்கு 3. இதுக்கு அடுத்து பாருங்க, எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு, எக்ஸின் அடுக்கு 3 இருக்கு. இது எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அப்ப அது உள்ள சேர்த்துங்க. பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 என்க. அதாவது அடுக்குகள் இறங்கு வரிசையில் எல்லா உறுப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பாருங்க, அடுக்கு 4 அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 கடைசியில் மாறிலி உறுப்பு. ஏதாவது உறுப்பு நடுவில் மிஸ் ஆச்சுன்னா அது மாதிரி 0 போட்டு சேர்த்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுல எது வகுத்தின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வகுத்தி அப்படின்னா சிறியது. எது சிறியது? இங்க எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு, இங்க எக்ஸின் அடுக்கு 3 இருக்கு. அப்ப இதுதான் சிறியது, இதுதான் வெளியே வரணும். சரியா? இங்கு ஜி ஆஃப் எக்ஸ் என்பது வகுத்தி ஆகும். இதைதான் நம்ம என்னவா எடுக்க போறோம்? வகுத்தியை எடுக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, வகுத்தி வெளியில வரும், இந்த வகுபடு எண் உள்ள போகும். உள்ள எழுதிடலாமா? பாருங்க என்ன இருக்கு, எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 3 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இதான் என்னது, வகுபடும் எண். வகுத்தி என்ன இங்க எழுதுறேன் பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3. சரியா? இப்ப பாருங்க, வகுக்க போறோம். சாதாரண வகுத்தல் தான். இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். எக்ஸின் அடுக்கு 4 எதை கொண்டு வகுக்கிறோம்? எக்ஸின் அடுக்கு 3. பாருங்க, அடிமான சமமா இருக்கு, வகுத்தல் இருக்கு. அப்ப அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். 4ல் 1 கழிச்சா 4ல் 3 கழிச்சா 1. அப்ப எக்ஸின் அடுக்கு 1. எக்ஸின் அடுக்கு 1 என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்னு தான் அர்த்தம். அந்த எக்ஸை கொண்டு வந்து இங்க எழுதணும். இப்ப பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, அந்த எக்ஸையும் இந்த வகுத்தியை பெருக்கி உள்ள எழுத போறோம். எக்ஸையும் எக்ஸின் அடுக்கு 3 பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4. இதோட அடுக்கு 1, இதோட கூட்டணும், அடுக்குல கூட்டணும். அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த மைனஸ் 5 அப்படியே வந்துடும். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. எக்ஸை பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இங்கே அடுக்கு 1, இங்கே அடுக்குல கூட்டி எழுதணும். சரியா? பிளஸ் எக்ஸை 3 பெருக்குனா 3 எக்ஸ். இப்போ குறிய மாத்துங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். சரியா? இப்போ பாருங்க, பிளஸ் எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4 கேன்சல் ஆயிரும். நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். இப்போ பாருங்க, 3 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1 எக்ஸின் அடுக்கு 3. எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? 3ல் 1 கழிச்சா 2 எக்ஸின் அடுக்கு 3. பெரிய பிளஸ் தான் இருக்கு, அதனால பிளஸ். இப்போ பாருங்க, பிளஸ் நம்ம மாத்திர குறி 5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 5 எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ். மாத்திர குறியை தான் பார்க்கணும். அப்ப என்ன வரும்? ஒரே குறி கூட்டணும். 3 1 கூட்டா 4. என்ன 4? மைனஸ் 4 எக்ஸ். அடுத்தது இதை கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்க என்ன வரும்? மைனஸ் 3. இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு பார்க்க போறோம். திரும்ப நம்ம வகுக்க போறோம். பாருங்க, இங்க 2 எக்ஸின் அடுக்கு 3, இங்க எக்ஸின் அடுக்கு 3. இந்த முதல் உறுப்பை எதை, இந்த 2 எக்ஸின் அடுக்கு 3 இருக்கா, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அப்ப எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 3 கேன்சல் ஆகி என்ன வரும்? 2. என்ன 2? பிளஸ் 2. அதை முதல்ல டாப்ல எழுதுங்க, பிளஸ் 2. இப்ப என்ன செய்யணும், கடைசியில் சேர்ந்து இந்த 2ஐயும் இந்த வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுத போறோம். 2 எக்ஸின் அடுக்கு 3 பெருக்குனா 2 எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து 2 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா 2 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது பிளஸ் மைனஸ் மைனஸ்
ஈரஞ்சா 10 10 எக்ஸ் 10 எக்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்க பிளஸ் 23 6. குறிய மாத்துங்க. பாருங்க இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்ப பாருங்க இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க 5x² இருந்து கழிக்க போறோம். எதை 2x² மாத்தின குறியை தான் பார்க்கணும். அப்ப என்ன வரும் 3x². அதுக்கு அடுத்து பாருங்க மைனஸ் 4x பிளஸ் 10x. வேற வேற குறி வேற கூட கழிக்கணும். பிளஸ் 10 மைனஸ் 4 10ல 4 கழிச்சா 6. என்ன 6 பிளஸ் 6x. அதுக்கு அடுத்து பாருங்க மைனஸ் 6 மைனஸ் 3 ஒரே குறி கூட்டணும். கூட்டினா என்ன வரும் 9. என்ன 9 மைனஸ் 9. இதுக்கு மேல நம்ம வகுத்தலை தொடர முடியாது. ஏன்னா இங்க 3x², இங்க x-இன் அடுக்கு 3. இந்த மாதிரி வகுத்தலை தொடர முடியாத நிலைமையில நம்ம என்ன செய்யணும்னா இதுல ஏதாவது பொதுவா வெளியே எடுக்க முடியாது எடுத்து நம்ம விட்டுறலாம். பாருங்க 3 மடங்கு இருக்கா, அப்போ 3 பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க x² மட்டும் இருக்கு, இங்க 6 இருக்கு, 3 எடுத்துட்டோம். அப்ப 2 3 6, அப்ப 2x. 9 இருக்கு, நம்ம 3 பொது, அப்ப 3 9. இப்ப பாருங்க சந்தேகம் வந்தா உள்ள பெருக்கி பாருங்க. 3x² 3x², 2 6x, 3 9 கரெக்டா வந்துருச்சா? இப்போ நமக்கு என்ன வரல, மீதி 0 வரல. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா x² பிளஸ் 2x மைனஸ் 3, இது வெளியில வந்துடும், இது உள்ள வந்துடும். அப்படியே மாத்த போறோம். 0 வரல, 0 வர வரைக்கும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டுமா, வேற பேப்பர் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க எதை எப்படி மாத்த போறோம். இந்த இந்த மீதி இது இருக்கு, இந்த உள்ள இருக்கு இல்லையா, இது வெளியே வரப்போகுது. இந்த உள்ள வெளியில இருக்கிறது உள்ள போக போகுது. வெளியில என்ன இருக்கு, x-இன் அடுக்கு 3 பிளஸ் x² மைனஸ் 5x பிளஸ் 3. இந்த வெளியில இருந்ததை உள்ள கொண்டு வந்து எழுதிட்டோம். இப்ப பாருங்க இந்த உள்ள இருக்கிறது வெளியே வரப்போகுது. என்ன இருக்கு, x² பிளஸ் 2x மைனஸ் 3. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், இந்த 3 ஏன் விட்டுட்டோம். இந்த 3 வந்து நம்ம எடுக்க வேண்டாம். இங்க உள்ள இருக்கக்கூடியது வந்து 3 மடங்குல இருக்கு. ஆனா இங்க 3 மடங்கு இருக்கா, இல்ல. நம்ம கண்டுபிடிக்க போறது மீப்பெரு பொது வகுத்தி. அப்ப ரெண்டுலயுமே இருக்கணும், இருந்தாதான் இதை வந்து நம்ம எடுப்போம். இங்க மட்டும்தான் இருக்கு, அதனால இது எந்த பாதிப்பும் வராது. இது நம்ம அப்படியே விட்டுறலாம். சரியா? இப்ப நம்ம சாதாரண வகுத்தல்ல எப்பயும் போல ஆரம்பிப்பா. இந்த முதல் உறுப்பை இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுங்க. x-இன் அடுக்கு 3 எதை கொண்டு வகுக்க போறோம், x² கொண்டு வகுக்க போறோம். அப்ப பாருங்க x-இன் அடுக்கு அடிமான சாமாறு வகுத்தலுக்கு, அப்ப அடுக்குகளை கழிக்கணும். 3ல 2 கழிச்சா 1, இது கேன்சல் பண்ணா அது 1 வரும். சரியா? x-இன் அடுக்கு 1, x-இன் அடுக்கு 1ன்னா x தான். இப்ப பாருங்க இந்த x-ஐ இதை பெருக்கி உள்ள எழுதுங்க. x-ஐயும் x² பெருக்குனா x-இன் அடுக்கு 3, x-ஐயும் 2x-ஐயும் பெருக்குனா 2x². 2 அப்படியே வந்துடும், x வேணா x². x-ஐயும் மைனஸ் 3 பெருக்கா மைனஸ் 3x. குறிய மாத்துங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ். சரியா? இங்க என்ன இருக்கோ அது எதிர்குறி, பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். அப்ப இது கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க x² மைனஸ் 2x², ஒரு x² மைனஸ் 2x, வேற வேற குறி. அப்ப 2ல 1 கழிச்சா 1, பெரிய மைனஸ், ஆனா மைனஸ் ஒரு x². 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. மைனஸ் 5 பிளஸ் 3, மைனஸ் 5 பிளஸ் 3, வேற வேற குறி. அப்ப 5ல 3 கழிச்சோம்னா 2, பெரிய மைனஸ், அதனால மைனஸ் 2x. இந்த பிளஸ் 3 அப்படியே கீழே இறக்கிடுங்க. இப்ப பாருங்க மறுபடியும் வகுத்தல் பாருங்க. இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். மைனஸ் x² பை x² கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கு 1, என்ன 1 மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 மேல எழுதிருங்க. இப்ப இந்த மைனஸ் 1ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். மைனஸ் 1 x² பெருக்குனா மைனஸ் x². அதுக்கு அடுத்தது மைனஸ் 1ஐயும் 2x பெருக்குனா மைனஸ் 2x. மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 3 3. இப்ப பாருங்க குறிய மாத்திடலாமா, மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், எல்லாமே கேன்சல். இது கேன்சல், இது கேன்சல், இது ஆன்சர் 0 வந்துருச்சு. 0 வந்ததுனால நமக்கு கணக்கும் முடிஞ்சுது. இப்ப பாருங்க மீதி 0 வரும்போது வகுத்து என்னவா இருக்கோ அதுதான் என்னது, நமக்கு தேவையான மீ பே வா. சரியா? therefore மீ பே வா என்ன அப்படின்னா மீதி 0 வரும்போது வகுத்தி ஈக்குவல் டு x² பிளஸ் 2x மைனஸ் 3. இதுதான் நமக்கு தேவையான மீ பே வா. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா பாருங்க. ரெண்டாவது இது f(x) ஈக்குவல் டு x-இன் அடுக்கு 4, g(x) ஈக்குவல் டு x-இன் அடுக்கு 3 மைனஸ் 11x² பிளஸ் x மைனஸ் 11 எண்க நம்மளா தான் எடுத்திருக்கோம்.
இந்த இடத்துல பாருங்க எக்ஸின் அடுக்கு 4ன்ற உறுப்பும் மாறிலி உறுப்பும் தான் இருக்கு. அப்போ நடுவுல நிறைய உறுப்புகளை காணும். அதை நம்ம உள்ள சேர்த்தாதான் நம்ம கணக்கை ஈஸியா முடிக்க முடியும். என்ன பாருங்க எக்ஸின் அடுக்கு 4 அதுக்கடுத்து என்ன வரும் 0 எக்ஸின் அடுக்கு 3 உறுப்பு இல்லை. இந்த மாதிரி உள்ள நம்ம சேர்க்கணும். அதுக்கடுத்து 0 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது 0 எக்ஸ், கடைசியில தான் மைனஸ் ஒன்று. பாருங்க அடுக்கு 4 அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 மாறிலி இந்த மாதிரி வரிசையா இருக்கணும். இப்ப நமக்கு எது வகுத்தி பாருங்க g of x தான் வகுத்தி. இதான் சிறிய எண், இது வந்து பெரிய எண். அப்போ எங்க என்ன வகுத்தி g of x என்பது வகுத்தி. சரியா? இப்ப பாருங்க நம்ம வகுக்கலாமா? முதல்ல எதை உள்ள எழுதணும் எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 0 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் மைனஸ் 1. இதை உள்ள எழுதியாச்சு. வெளியில் என்ன வரும் பாருங்க எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ பாருங்க எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். எக்ஸின் அடுக்கு 4 பை எக்ஸின் அடுக்கு 3 வகுத்துருங்க. இது கேன்சல் ஆகி இங்கே 1 வரும். அதாவது எக்ஸின் அடுக்கு 1 அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ 4ல் 3 கழிச்சா 1 எக்ஸின் அடுக்கு 1. இந்த எக்ஸை இந்த இடத்துல போட்டுருவோம். இப்போ எதை பெருக்கணும் இங்கே நம்ம சேர்த்த எக்ஸையும் இந்த வகுத்தியும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். எழுதலாமா பாருங்க எக்ஸையும் எக்ஸ் கியூபையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4. அதுக்கு இந்த மைனஸ் 11 அப்படியே வந்துடும். எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அடுக்குகள் சமமாக இருக்கு, பெருக்கும்போது என்ன செய்யணும் அடுக்க மட்டும் கூட்டினா போதும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு எக்ஸையும் மைனஸ் 11 பெருனா மைனஸ் 11 எக்ஸ். சரியா? குறிய மாத்துங்க. பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். அப்படியே வேற குறிய மாற்றணும். இது கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க பிளஸ் 11 எக்ஸின் அடுக்கு 3 0. அப்போ என்ன வரும் 11 எக்ஸின் அடுக்கு 3. இந்த இடத்துல பாருங்க 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 0 பிளஸ் 11 எக்ஸ். அப்போ என்ன வரும் பிளஸ் 11 எக்ஸ். கடைசியில் இந்த மைனஸ் 1 கீழே இறக்கிடுங்க. இப்போ பாருங்க என்ன செய்ய போகிறோம் மறுபடியும் வகுத்தல். இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுங்க. 11 எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 3 கொண்டு வகுத்தா எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு கேன்சல் என்ன வரும் 11. என்ன 11 பிளஸ் 11. இந்த பிளஸ் 11 மேலே எழுதுங்க. மேலே எழுதிட்டோமா? இப்போ இந்த 11ஐயும் இந்த வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுத போகிறோம். 11 எக்ஸ் கியூபையும் பெருக்குன்னா 11 எக்ஸ் கியூபு. அதுக்கு அடுத்தது மைனஸ் அப்படியே வந்துருமா? 11 பெருக்குனா 121 எக்ஸ் ஸ்கொயர். பிளஸ் மைனஸ் மைனஸ் 11 121 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்க 11 எக்ஸையும் பெருக்குனா 11 எக்ஸ் பிளஸ் 11 எக்ஸ். அதுக்கு அடுத்தது பிளஸ் மைனஸ் பெற மைனஸ் 11 121. குறிய மாற்றுவோமா? இங்கே என்ன இருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். முடிஞ்சுதா? இப்போ பாருங்க நமக்கு இது கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர் வேற வேற குறி. அப்போ 121ல் 1 கழிச்சா 120 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்க இந்த இடத்துல என்ன ஆயிரும் பிளஸ் 11 எக்ஸ் நம்ம மாத்தின குறிய பாருங்க மைனஸ் 11 எக்ஸ் என்ன வந்துடும் 0 எக்ஸ் வந்துடும். இந்த இடத்துல பாருங்க பிளஸ் 121 மைனஸ் 1 121ல் 1 கழிச்சா 120 பிளஸ் 120. ஏன்னா பெரிய நம்பருக்கு பிளஸ் இருக்கு. இதுக்கு மேல நம்ம வகுத்தலை தொடர முடியாது. ஏன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்க எக்ஸின் அடுக்கு 3 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா இதுல இருந்து ஏதாவது பொதுவா வெளியே இருக்க முடிஞ்சா எடுத்துரும். 120 பொதுவா எடுத்துருவோமா? 120 பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், இங்க 0 எக்ஸ் இருக்கும், இங்க 120 அந்த இடத்துல 1 இருக்கும். சந்தேகம்னா உள்ள பெருக்கி பாருங்க. 120 எக்ஸ் ஸ்கொயர் பேருனா 120 எக்ஸ் ஸ்கொயர், 120 0 பேருக்குன்னா 0 எக்ஸ், 120 1 பேருக்குன்னா 120. கரெக்டா வந்துருச்சா? இப்ப பாருங்க இந்த 120 நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து எதோட மடங்கா இருக்கு 120ஓட மடங்கா இருக்கு. இதுவும் எதோட மடங்கா இருக்கணும் 120ஓட மடங்கா இருந்தாதான் நம்ம 120 எடுக்கணும். இங்க இல்ல, அதனால இதை விட்டுறலாம். சரியா? இப்ப பாருங்க மீதி 0 வரல. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா வகுத்து இருக்குல்ல எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 இது உள்ள வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் பிளஸ் 1 இது வெளியில வந்துடும். மாற்றி எழுதிக்கலாமா பாருங்க. அடுத்த பக்கத்துல எப்படி எழுத போறோம் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. திரும்ப இதை பார்த்துட்டு வந்துருமா பாருங்க
இதை எடுத்து உள்ள எழுதிட்டோம். இப்போ இது வெளியே வரப்போகுது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1. இப்போ பாருங்க நம்ம ஆரம்பிக்கலாமா? பாருங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? முதல் உறுப்பை கொண்டே நம்ம வகுக்க போறோம். இங்க முதல் உறுப்பு என்ன இருக்கு? எக்ஸின் அடுக்கு 3. இங்க முதல் உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இந்த ஸ்கொயர் ஃபுல்லா கட் ஆயிரும். இங்க 1 வந்துடும். அதாவது அடிமான சமமா இருக்கு, வகுத்தல் இருக்கு. அடுக்குகளை மைனஸ் பண்ணும். 3ல 2 கழிச்சா 1. எக்ஸின் அடுக்கு 1. எக்ஸின் அடுக்கு 1ன்னா எக்ஸ் தான். இப்ப இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினா எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எக்ஸையும் 0 பெருக்கினா 0 எக்ஸ் ஸ்கொயர். 0 அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க. 1 எக்ஸை பெருக்கினா எக்ஸ். குறிய மாத்துங்க. மைனஸ் 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 பிளஸ்னா மைனஸ் மாற்றணும், மைனஸ்னா பிளஸ் மாற்றணும். இது நமக்கு கேன்சல். இப்போ பாருங்க மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வருமா? அதுக்கு அடுத்தது இங்க பிளஸ் மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். அப்போ என்னது 0x பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0x மாறிடும். இதை அப்படியே கீழே இறக்குங்க. என்ன இருக்கு? மைனஸ் 11. சரியா? இப்போ திரும்ப வகுத்தல் பாருங்க. இந்த மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரை இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல். அப்போ மைனஸ் 11. இந்த மைனஸ் 11 மேலே சேர்த்தாச்சு. இப்போ பாருங்க என்ன செய்ய போறோம்? இந்த மைனஸ் 11ஐயும் இதை பெருக்கி உள்ள எழுத போறோம். மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 11 0 பெருக்குனா 0 எக்ஸ். அதுக்கு அடுத்து மைனஸ் 11 1 பெருக்குனா மைனஸ் 11. குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு பிளஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். எல்லாமே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆயிரும். பிளஸ் 11 மைனஸ் 11 கேன்சல். நம்ம மாத்திர குறிய அப்ப எல்லாமே 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சுன்னா நமக்கு கணக்கும் முடிஞ்சுது. அப்ப பாருங்க எது வந்து நமக்கு ஆன்சர்? மீதி 0 வரும்போது வகுத்தி தான் நமக்கு ஆன்சர். தேர்ஃபோர் மீ பெரு பொது வகுத்தி ஈக்குவல் டு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0x பிளஸ் 1. இதான் நமக்கு ஆன்சர். இந்த 0 இருக்குல்ல, இதை நம்ம விட்டுக்கலாம். பாருங்க அப்ப 0 விட்டுட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது மீ பெரு பொது வகுத்தி. ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க மூணாவது பார்க்கலாமா? பாருங்க முதல் இது நம்ம f(x) எடுத்துட்டோம். ரெண்டாவது g(x) எடுத்து எண்க ஏன்னா நம்மளால எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க என்ன செய்யலாம்? இத நம்ம மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னா ஏதாவது பொதுவா வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்க. பாருங்க 3 6 12 24 எல்லாமே எதோட மடங்கு? 3இன் மடங்கு. அப்ப 3 பொதுவா எடுக்கலாம். அதுக்கு இங்க x இருக்கு, இங்க x இருக்கு, இங்க x. அப்ப x. அப்ப x-ஐயும் நம்ம பொதுவா எடுத்துடலாம். இப்ப பாருங்க இந்த 3 எடுத்துட்டோம். x-இன் அடுக்கு 4 இருக்கு. ஒரு x-ஐ வெளியே எடுத்துட்டோம். அப்ப என்ன இருக்கும்? x-இன் அடுக்கு 3 இருக்கும். 6 இருக்கு, 3 எடுத்துட்டோம். அப்ப 2 3 6 2 இருக்கும். x-இன் அடுக்கு 3 ஒரு x-ஐ வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்? 2x. x-இன் அடுக்கு 2 இங்க இருக்கும். மைனஸ் 12 இருக்கு, நம்ம 3 எடுத்துட்டோம். அப்ப 4 3 12 எக்ஸ் ஸ்கொயர். ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும். மைனஸ் 24 இருக்கு, நம்ம 3 எடுத்துட்டோம். 8 3 24 எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. 3 எக்ஸை நம்ம பொதுவாக எடுத்துச்சோம். உங்களுக்கு சந்தேகம் வந்து உள்ள பெருக்கி பாருங்க, கரெக்டா அந்த ஆன்சர் வரும். இதுல இருந்து எதை நம்ம வெளியே எடுக்கலாம் பாருங்க. இங்க 4 14 8 8 இருக்கு. இது எல்லாமே 2இன் மடங்கு. அப்ப 2 நம்ம வெளியே எடுக்கலாம். எல்லாத்துல எக்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப எக்ஸை பொதுவாக எடுத்துடலாம். பாருங்க 4 இருக்கு, 2 பொதுவாக எடுத்துட்டோம். 2 2 4. எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸை எடுத்துட்டோம்னா எக்ஸின் அடுக்கு 3 அடுக்குல 1 குறையும். 14 இருக்கு, 2 எடுத்துட்டோம். 7 2 14. எக்ஸின் அடுக்கு 3ல இருந்து எக்ஸ் எடுத்துட்டோம்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 இருக்கு, 2 வெளியே 4 2 8 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும். மைனஸ் 8 இருக்கு, 4 2 8 எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். சரியா? இப்ப பாருங்க இதுதான் நமக்கு தேவையானது. இப்ப நம்ம கணக்கு போலாம். அதுக்கு முன்னால பாருங்க 3x மற்றும் 2x-இன் மீப்பேவா, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி நமக்கு வேணும். எதுக்கு? 3x-க்கும் 2x-க்கும். 3 2 3க்கு 2க்கு பொதுவாக எது இல்லை. ஆனால் இங்கே x இருக்கு, இங்கே x. அப்போ 3x-க்கும் 2x-க்கும் மீப்பெரு பொது வகுத்தி என்ன? x. இதை மறக்காம கடைசியில் ஆன்சர்ல கொண்டு போய் எழுதணும். சரியா? இப்போ பாருங்க இங்க வந்து எது வந்து வகுத்தியா இருக்கும்? இதை நம்ம விட்டுட்டோம். இங்க பாருங்க x-இன் அடுக்கு 3, இங்க 2x-இன் அடுக்கு 3. அப்ப இதுதான் சின்னது. எது? இந்த f(x) தான் சின்னது. இங்க f(x) தான் சிறியது. அதனால f(x) என்பது வகுத்தி. எது வந்து நமக்கு வகுத்தியா மாறிடுச்சு? f(x) வந்து வகுத்தி.
அப்போ இதை தான் நம்ம உள்ள எழுத போகிறோம். எழுதலாமா? பாருங்க, 2x3 ப்ளஸ் 7x² ப்ளஸ் 4x மைனஸ் 4. வகுபடக்கூடியதை உள்ள எழுதிட்டோம். வகுத்தி பாருங்க, இதான் வகுத்தி. வெளியே எழுதுங்க. x3 ப்ளஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 8. சரியா? இப்போ பாருங்க, என்ன செய்ய போறோம்? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுத்துருவோம். 2x3 வகுக்க போறோம். எதை கொண்டு? x3 கொண்டு. அப்ப x3 x3 கேன்சல் என்ன வரும்? 2 மட்டும் வரும். இந்த 2 கொண்டு இங்க எழுதுங்க. எழுதிட்டோமா? இப்போ இந்த 2ஐயும் வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பெருக்கலாமா? 2ஐயும் x3 பெருக்குனா 2x3 2 4 x² அப்படியே வந்துடும். 2ஐயும் மைனஸ் 8x அப்படியே வந்துடும். பிளஸ் மைனஸ் 8 16. குறிய மாத்துவோமா? பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். இப்ப பாருங்க, இது நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, 7ல 4 கழிச்சா 3, அப்போ 3x². நம்ம மாத்தின குறி தான் பார்க்கணும். இப்ப பாருங்க, 4 + 8 அப்போ 12 இல்லையா? 12x. இந்த இடத்துல பிளஸ் 16 மைனஸ் 4, 16ல 4 கழிச்சா 12. அப்ப இந்த இடத்துல என்ன வந்துடும்? 12 வந்துடும். இதுக்கு மேல வகுத்தலை நம்மளால தொடர முடியாது. ஏன்னா இங்க என்ன இருக்கு? x² இருக்கு, இங்க x3 இருக்கு. இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. வகுத்தலை தொடர முடியாது. இந்த மாதிரி நிலைமையில ஏதாவது பொதுவா வெளியே எடுக்க முடிஞ்சா எடுத்து விட்டுருவோம். 3 எடுத்துடலாமா? ஏன்னா 3 மடங்கு தான். 3 எடுத்துட்டோம். இங்க என்ன வரும்? x². 12 இருக்கு, 3 எடுத்துட்டோம். அப்ப 4 12 4x பிளஸ் 12 இருக்கு, 3 எடுத்துட்டோம். அப்ப 4 12. இப்ப பாருங்க, நம்ம இந்த 3 விட்டுறலாம். ஏன்னா இது 3 மடங்குல இருக்கு, இது வந்து 3 மடங்குல இல்ல. அப்ப இதனால எந்த பாதிப்பும் வராது. இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஸ்டெப் பாருங்க. என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல எது வெளியே வரப்போகுது? இது வந்து வெளியே வரப்போகுது, இது உள்ள வரப்போகுது. மாத்தி எழுத போறோம். மாத்தி எழுதுவோமா? பாருங்க, x3 பிளஸ் 2x² மைனஸ் 4x மைனஸ் 8. வெளியில இருந்தது உள்ள வந்துருச்சு, உள்ள இருக்க வெளியே வரப்போகுது. என்ன இருக்கு? x² பிளஸ் 4x பிளஸ் 4. சரியா? இப்ப பாருங்க, வகுத்தல ஆரம்பிக்கலாமா? எப்பயும் போலதான் இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். x3 x² கொண்டு வகுக்கிறோம். அப்ப என்ன வரும்? x1. அதாவது அடுக்கு சமமா இருக்கு, வகுத்தல் இருக்கு. அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். 3ல 2 கழிச்சா 1. x1னா x தான். x போட்டாச்சு. இப்ப பாருங்க, இந்த x-ஐயும் வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதலாமா? இப்ப பாருங்க, x-ஐயும் x² பெருக்குனா x3, x-ஐயும் 4x பெருக்குனா பிளஸ் 4x². 4 அப்படியே வந்துடும். x பெருக்குனா x². அதுக்கு அடுத்தது x-ஐயும் 4 பெருக்குனா 4x. சரியா? இப்ப குறிய மாத்த போறோம். இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ். இப்ப நமக்கு இது கேன்சல் ஆயிரும். சரியா? இப்ப பாருங்க, 2x² மைனஸ் 4x² மாத்தின குறியை தான் பார்க்கணும். வேற வேற குறி. அப்ப 4ல 2 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 2x². அதுக்கடுத்து பாருங்க, மைனஸ் 4x மைனஸ் 4x ஒரே குறி. கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 8x மைனஸ் 8x. சரியா? இதை அப்படியே கீழே இறக்கிடுவோம். மைனஸ் 8. இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். அடுத்த ஸ்டெப்பு, 2x² மைனஸ் 2x எதை கொண்டு வகுக்க போறோம்? x² கொண்டு வகுக்க போறோம். x² x கேன்சல். என்ன வரும்? மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 கொண்டு வந்து இங்க மேல எழுதணும். எழுதிட்டோமா? இப்போ இந்த மைனஸ் 2ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். மைனஸ் 2ஐயும் x² பெருக்குனா மைனஸ் 2x². பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் 8x. 8x. மைனஸ் பிளஸ் பெருக்குனா மைனஸ் 8. எல்லாத்தையும் பெருக்கிட்டோமா? இப்ப பாருங்க, இப்போ குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். முடிஞ்சுதா? இப்ப பாருங்க, எல்லாமே கேன்சல் ஆகும். பிளஸ் மைனஸ், மைனஸ் 8x பிளஸ் 8x, மைனஸ் 8 பிளஸ் 8. ஆன்சர் 0. 0 வந்துருச்சு. நமக்கு 0 வரும்போது இந்த வகுத்தி தான் என்னவாக இருக்கும்? மீ பெரு பொது வகுத்தியாக இருக்கும். therefore மீ பே வா என்ன அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, x² பிளஸ் 4x பிளஸ் 4. மறந்துடாம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க பாருங்க, மேல ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 3xக்கும்
2 எக்ஸுக்கும் மீப்பேவா கண்டு எக்ஸ்னு வச்சிருக்குமா பாருங்க. இந்த 3 எக்ஸும் இந்த 2 எக்ஸும் இது கூட பெருக்கல்ல தானே இருக்கு. அப்ப இந்த எக்ஸையும் கொண்டு போய் நம்ம பெருக்கல்ல தான் எழுதணும் ஆன்சர்ல. எங்க எழுதணும் பாருங்க. இதுக்கு பெருக்கல்ல இந்த மாதிரி முன்னால எழுதிடணும். இதான் என்னது நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி. 3வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 4வது பாருங்க. கொடுத்திருந்த நம்ம எடுத்து எழுதிட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்திருந்த f of x g of x எடுத்துக்கிட்டோம். நம்மளா எடுத்திருக்கோம். அதனால இந்த இடத்துல பக்கத்துல எண்கன்னு எழுதிக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மீப்பேறு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது பொதுவா எடுக்க முடிஞ்சா வெளியே எடுத்து வச்சிருவோம். எதை எடுக்கலாம் பாருங்க. இதுல இருந்து 3 எடுத்துடலாமா? f of x எல்லாமே 3 மடங்கு தான். 3 எடுத்துட்டோம்னா எக்ஸின் அடுக்கு 3. 3 எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர். 3 எடுத்துட்டோம்னா எக்ஸ். 3 எடுத்துட்டோம்னா 1. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உள்ள பெருக்கி பாருங்க. பெருக்கினா என்ன வந்துடும்? 3 எக்ஸின் அடுக்கு 3, 3 எக்ஸ் ஸ்கொயர், 3 எக்ஸ் பிளஸ் 1 வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தது இப்ப பாருங்க. இதுல இருந்து எதை நம்ம பொதுவா வெளியெடுக்கலாம்? இந்த இடத்துல நம்ம 6 மடங்கா இருக்கா? 6 பொதுவா எடுத்துருவோமா? 6 பொதுவா எடுத்தாச்சு. 6 எடுத்துட்டோம்னா இங்க எக்ஸின் அடுக்கு 3, இங்க 12 இருக்கு. 6 எடுத்துட்டோம்னா 12 2 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல 6 எடுத்துட்டோம்னா வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். 12 இருக்கு. 6 எடுத்துட்டோம் 12. உங்களுக்கு சந்தேகம்னா உள்ள பெருக்கி பாருங்க. 6 எக்ஸ் பெருக்குனா 6 எக்ஸ் கியூப், 6 12 எக்ஸ் ஸ்கொயர், 6 எக்ஸ் பெருக்குனா 6 எக்ஸ், 6 12. கரெக்டா வந்துருச்சா? இப்போ நமக்கு எது வகுத்தி? அதுக்கு முன்னால நம்ம இந்த 3க்கும் 6க்கும் மீப்பேவா கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சிடுமா? 3 மற்றும் 6ன் மீப்பெரு பொது வகுத்தி என்ன? இப்ப பாருங்க 3 இருக்கு. நம்ம 3 எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே எழுத முடியும். ஆனா 6 2 6ன்னு எழுதலாம். அப்ப இது ரெண்டுக்கும் பொதுவா என்ன இருக்கு? 3 தானே இருக்கு. அப்போ 3க்கும் 6க்கும் மீப்பெரு பொது வகுத்தி என்ன? 3. சரியா? இப்ப பாருங்க. இப்போ நம்ம எதை வகுத்தி அது பண்றது? இங்க எக்ஸின் அடுக்கு 3, இங்க எக்ஸின் அடுக்கு. அடுத்த உறுப்புக்கு போங்க. இங்க 1 எக்ஸ் ஸ்கொயர், இங்க 2 எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எது பெருசு? இதுதான் பெருசு. இந்த சின்னது இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு வகுத்தி. therefore f of x ஆனது வகுத்தி. இதான் நமக்கு என்னவா இருக்கும்? வகுத்தியா இருக்கும். சரியா? அப்போ வகுத்தி அப்படின்னா வெளியே எழுதணும். வகுபடக்கூடியதை உள்ள எழுத போறோம். எது? எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. இது வகுபடக்கூடியது உள்ள எழுதிட்டோம். வகுத்தி எடுத்து வெளியே எழுதுங்க. வகுத்தி என்ன இருக்கு? எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. எப்படி வகுக்கிறது? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுங்க. எக்ஸின் அடுக்கு 3 எதை கொண்டு வகுக்கிறோம்? இந்த இடத்துல எதை கொண்டு வகுக்கிறோம்? எக்ஸின் அடுக்கு 3 தான். எக்ஸின் அடுக்கு 3 என்ன வரும்? 1. எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 3 வகுத்தோம்னா 1 தான். அப்ப இந்த இடத்துல 1 போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? 1ஐயும் இதையும் பெருக்கி எழுதுறோம். 1 கொண்டு பெருக்கினா இதே தான் வரும். 1 எக்ஸின் அடுக்கு 3 பெருக்கினா எக்ஸின் அடுக்கு 3, 1 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், 1 எக்ஸ் பெருக்கினா எக்ஸ், ஓரொன்னா 1, ஓரொன்னா 1. இப்போ பாருங்க குறிய மாத்துங்க. மைனஸ், இங்கேயும் மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், இந்த இடத்துல பிளஸ் இருக்கு மைனஸ். இப்போ பாருங்க இது கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 2 எக்ஸ் ஸ்கொயர்ல மைனஸ் பண்ண போறோம். ஏதோ 1 எக்ஸ் ஸ்கொயர், 2ல 1 கழிச்சா 1. அப்போ 1 எக்ஸ் ஸ்கொயர். 1 போடணுமா? போட வேண்டிய அவசியம் இல்லை. 1 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்க பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். அப்போ எக்ஸ் உறுப்பே இருக்காது. அதனால நம்ம 0 எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். 0 எக்ஸ். 2ல 1 கழிச்சா 1 பிளஸ் 1. இப்போ பாருங்க ஆன்சர் என்ன வரல? 0 வரல. இதுக்கு மேல வகுத்தல தொடரவும் முடியாது. ஏன்னா அங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ்ன்னு எடுக்க முடியும். இது சின்னதாயிருச்சு, இது பெருசா இருக்கு. 0 வரலன்னா என்ன செய்யணும்? இதை உள்ள கொண்டு வரணும், இதை வெளியே கொண்டு வரணும். மாத்திடலாமா? அதுக்கு முன்னாடி இதை பொதுவா எதையும் எடுக்க முடியாது. இதை உள்ள கொண்டு வந்துருங்க. உள்ள என்ன இருக்கு? எக்ஸின் அடுக்கு 3 எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதை என்ன செஞ்சிட்டோம்? உள்ள போட்டோம். வெளியில எதை போடணும் பாருங்க. இது வெளியில வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் பிளஸ் 1. இப்போ நம்ம வகுக்க போறோம். சாதாரண வகுத்தல் தான். பாருங்க என்ன இருக்கு? எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வகுக்க போறோம். இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். அப்ப என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 1. அடிமான சமமா இருக்கு, வகுத்தல் இருக்கு. அப்ப அடுக்குகளை கழிக்கணும். 3ல 2 கழிச்சா 1. இது கேன்சல் ஆயிரும். எக்ஸின் அடுக்கு 1ன்னா எக்ஸ் தான்.
எதை எதை பெருக்கணும்? இந்த எக்ஸையும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போகிறோம். பெருக்கலாமா? எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. எக்ஸையும் ஜீரோவையும் பெருக்குனா 0 தான். 0 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸையும் ஒன்றையும் பெருக்குனா எக்ஸ். சரியா? இப்போ பாருங்க, குறிய மாத்துங்க. ப்ளஸ் இருக்கு, மைனஸ், ப்ளஸ் இருக்கு, மைனஸ், ப்ளஸ் இருக்கு, மைனஸ். கேன்சல் ஆயிருமா? அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0x. 1லேருந்து 0 கழிச்சா 1 தான் இல்லையா? அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0. அப்போ 0x. இந்த 1 கீழே இறக்கிடுவோம். ப்ளஸ் 1. சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுங்க. எக்ஸ் ஸ்கொயர் எதை கொண்டு வகுக்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் கொண்டு வகுத்தோம்னா 1. என்ன 1? ப்ளஸ் 1. மேலே ப்ளஸ் 1 போட்டுருங்க. இந்த 1ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போகிறோம். 1ஐயும் எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், 1ஐயும் 0வையும் பெருக்குனா 0x, 1ஐயும் பெருக்குனா 1ஐயும் பெருக்குனா 1 குறிய மாற்றுவோமா? ப்ளஸ் இருக்கு, மைனஸ், ப்ளஸ் இருக்கு, மைனஸ், ப்ளஸ் இருக்கு, மைனஸ். இப்போ பாருங்க, என்ன ஆயிரும் நமக்கு? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேன்சல், ப்ளஸ் 0 மைனஸ் கேன்சல், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சர் 0 வந்துருச்சு. 0 வந்ததுனால நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி என்ன? ஆன்சர் இது. மீதி 0 இருக்கும்போது வகுத்தி தான் நமக்கு ஆன்சர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 இதுதான் ஆன்சர். இன்னொன்று மறக்காம ஒரு இதை கொண்டு வந்து நம்ம எழுதணும். என்னன்னா 3 மற்றும் 6 இதனுடைய மீப்பே அங்கே இருக்க 3, இதை நம்ம உள்ள கொண்டு வந்து எழுதணும். இங்கே 3 6 பெருக்கல்ல இருக்கு. அப்போ இந்த 3 கொண்டு போய் இந்த விடை இருக்கு இல்லையா, இங்கே நம்ம பெருக்கல்ல தான் எழுதணும். பாருங்க, 3 எழுதிட்டோமா? ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த 0x நம்ம விட்டுடலாம், எதுவும் ஆக போகிறது கிடையாது. ப்ளஸ் 1 இதான் என்னது? நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.